ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களோட ட்ரேடிங்லாம் எப்படி போணுச்சு? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் ஃபியூச்சரோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ வந்து 25,878 அண்டு ஐ வந்து பார்த்திங்கன்னா 25,206.5. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப கன்சிடரேஷனில் இருந்தது. நியர்பை ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock வரைக்கும் ஒரு ஸ்லோ டவுனில் இருந்தது. ஸோ இருந்தாலுமே நிஃப்டி வந்து ஒரு டவுன்லேருந்து அந்த இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகிருக்கு. இந்த ஃபைனலாக வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 25,113. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. நம்மளோட டே லோலேருந்து ஒரு 36 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருக்கு. சில குளோபல் நியூஸ் வந்து இம்பேக்ட் வந்து இருக்குதுல. H1B விசா வந்து ஒயிட் ஹவுஸ் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஃபேவர் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ், நர்சஸ், அவங்களுக்குலாம் வந்து இதை வந்து இம்பேக்ட் பண்ண முடியாது. ஸோ தே ஆர் கன்சிடரிங் சம்திங். ஹவெவர் மார்க்கெட் வந்து ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு, 25,113. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப நிஃப்டி வந்து 62 பாயிண்ட் டவுனில் தான் போயிட்டுருக்கு. 25,057 இருக்குது அரவுண்டு. அப்புறம் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் ஃபியூச்சர் வந்து 106 பாயிண்ட் டவுனில் போயிட்டுருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் டவுனு. அண்ட் S&P 500 ஃபியூச்சர்ஸும் 17.37 பாயிண்ட்ஸ் டவுன். ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பியரிஷ் சைடில் தான் இருக்குது. ஸோ குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா HSBC வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கு நம்மள இந்தியன் மார்க்கெட்டை ஃப்ரம் நியூட்ரல் டு ஓவர் வெயிட். ஸோ தே கன்சிடரிங் என்ன பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் இப்போ இருக்கிற லெவல்லேருந்து 81,000 லெவல்லேருந்து 94,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க 2026 எண்டு. ஆனால் 2025 எண்டு தே ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் ஆஸ் 85,000 தே எக்ஸ்பெக்டிங். ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம பொறுமையாக லெவலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரேடுமே எடுக்கணும். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒன் டே உடைய சார்ட்டு. இதில் வந்து என்னென்னா RSI வந்து 47.29, அந்த 5 டே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது 36.4, அந்த 1 month ரெப்ரசன்ட் பண்ணுது 35.39, அண்டு 3 month வந்து 35.6. இது வந்து கிராஸ் ஓவர் ஆகுதான்னு பார்க்கணும். இது வந்து கிராஸ் ஓவர் ஆணுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இம்பேக்ட் இருக்குது. ஸோ வி ஷுட் கன்சிடர் த மார்க்கெட். நம்ம எப்பயுமே வந்து ட்ரெண்ட் சைட்லேயே தான் போகணும். நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் போனால் கண்டிப்பாக வந்து வி வில் லாஸ் இட். ஸோ இஃப் யூ ஹவ் எனி